உள்ள எங்கே உங்கள் அப்பாவை காணோம், உங்கள் அப்பாவை காணோன்னு சொன்னீங்க. அவங்க அப்பா இல்லை, அவங்க தாத்தா. யார்? தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெற்று தந்த உரிமை தான் இது. முதலமைச்சர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்று தந்த உரிமை. அது மட்டும் இல்லாமல் மாநில சுயாட்சிக்கான உரிமையும் பெற்று தந்து கலைஞர் அவர்கள் தான். எங்கே உங்கள் அப்பாவை காணோம், உங்கள் தாத்தாவை காணோம், இதெல்லாம் ஏளனமான பேச்சு. ஒரு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, மரியாதை இருக்குது. அதை நீங்கள் கொச்சப்படுத்தும் வகையில் பேசுகிறீங்க ஒவ்வொரு வாட்டியும். இன்றைக்கி நீங்கள் கொடியேற்றிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா அது யாரால் அந்த உரிமையை பெற்று தந்ததுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும். அது டாக்டர் கலைஞர் அவர்களால் பெற்று தந்த உரிமைன்றது எல்லாருக்குமே, அனைத்து மக்களுக்குமே தெரியும். இனிமே வருங்காலங்கள்லையாவது சட்டசபையில் பேசும்பொழுது மக்களுக்கான குரலாக பேசுங்க. மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டங்களை முன்னெடுத்து வைங்க. அதை விட்டுட்டு அங்கே போய் ஏளனமான முன்னாள் முதலமைச்சர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசுகிறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்ண்ணே. அதனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பேசுங்க. உங்களை எல்லாருமே வரவேற்பாங்களே கோசம். யாருமே உங்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்க மாட்டாங்க. யாருமே உங்களை துஷ்டபந்தப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி கொடியேற்றிருக்கீங்கன்னா அதற்கான உரிமையை பெற்றிருந்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஒரு நாள் அதை மறந்துடாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தேசிய கொடி ஏற்றிய அனைத்து முதலமைச்சர்களுமே சரி, அது யார் பெற்று தந்த உரிமைன்றது எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே அறிவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே புரியும். இனிமேல் இந்த முன்னாள் முதலமைச்சர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசாமல் இருந்தாலே போதுனே. உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கோசம் கம்மியாகாது. அதனால் இனிமேவது வரும் காலங்கள்லையாவது முன்னாள் முதலமைச்சர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசாதீங்கன்றோம்.